யூதா 1:20 அன்றைக்கு வாசித்தோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கலாம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, நம்ம வெவ்வேறு சபை பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நான் ஒரு பெரிய சபை பிரிவை சார்ந்தவன், நீங்கள் இன்னொரு சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா சபையிலும் பயன்படுத்துகிற வேதத்தில் இந்த வசனம் இருக்குது. இந்த வசனம் இருக்குது. உங்கள் பைபிளில் இருக்கா? யூதாவின் ஒரு நிருபம் ஒன்று இருக்குல்ல, எல்லா சபையில் இருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறது, தென்னிந்திய திருச்சபைகளில் இருக்கிறது, அனைத்து லுத்தரன் திருச்சபைகளில் இருக்கிறது, அனைத்து மெத்தடிஸ்ட் ஆலயங்களில் இந்த வசனம் இருக்கிறது. அதை போல் அனைத்து பெந்தேகோஸ்தே சபைகளில் இந்த வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம இல்லை, இது எங்கள் சபையில் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு காலத்தில் நம்ம அறியாதவர்களாக இருந்தோம். ஏதோ ஏதோ அதாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஏசப்பா என்னை உயர்த்துவார் என்ற ஒரு சிறு பிள்ளைகளைப் போல ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக இருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் கர்த்தர் உங்களை மாற்றியிருக்கலாம். அல்லது இதுவரைக்கும் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்து எதற்காக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், அதில் பல ஆசீர்வாதங்கள், அபிஷேகத்தின் நிமித்தம் உங்களுக்கு எனக்கும் பல ஆசீர்வாதங்கள் வருகிறது. அதில் ஒன்றுதான் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். ஒரு காலத்தில் உங்களுக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன்? சீஷர்களே இயேசுவை பார்த்து ஒரு முறை கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதற்கு அவங்க ஒரு உதாரணமாக சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அப்போ சீடர்களாக வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அந்த ஜபம்தான் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஜபம் இல்லையா? அதனால தான் நம்முடைய ஆலயங்களில் கடைசி ஜபம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த ஜபத்தை சொல்வது வழக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காலத்தில் சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அதனால் ஆண்டவரை பார்த்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஏதாயிலும் ஒரு இடத்துல சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதாக நீங்கள் பார்க்க முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்டதாகுது. ஏன்னா அந்த ஆவியானவருக்குள்ளே வந்துட்டா ஆவியானவரே அவர்களை ஜெபிக்க வைக்கிறார், ஆவியானவர் துதிக்க வைக்கிறார், ஆவியானவர் ஆராதனை செய்ய வைக்கிறார் இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நீங்கள் வரணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இரண்டாவது நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுக்கு கிருபை கொடுப்பார். மூன்றாவது துக்கித்து புலம்பி அழுது, அதாவது விழுந்து போன மக்களுக்காக, பின்வாங்கின மக்களுக்காக, உலகத்தின் பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்காக துக்கித்த அழுது புலம்பி ஜெபிக்கிற கிருபையை தருவார். இந்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறதுனால வருகிற ஒரு கிருபைகள் என்று நான் பேசினேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் நிதானமாக வேதத்தை திருப்பணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், பைபிள், நோட்டு, பென்னு, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லையா பக்கத்தில் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ட்ராவலில் இருப்பீங்க, அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. ட்ராவல்லையே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறீங்க சரியா? கர்த்தருக்கு பிள்ளைகளை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து
அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் போதும். இன்னொரு முறை வாசிக்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் போதும். அன்றி உங்களுக்குள்ளே ஆவியை அளிக்கிறவர், அது ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அந்த வசனத்தை அந்த இடத்தை அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆவியை அளிப்பதின் நோக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அற்புதங்கள் நிகழ்வதற்காக. கரமுயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியை அளிக்கிற தேவன், அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன், அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் நம்ம அற்புதங்களை காண முடியாமல் இருக்கிறோம்னா, அதனுடைய ரூட்டை பார்க்கணும். எப்படி ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, எப்படி நம்ம கர்த்தரை அப்ரோச் பண்ணால் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்போ நான் சாட்சியை வாசிக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், எனக்கெல்லாம் இந்த அற்புதம் நடக்கலையே, எனக்கெல்லாம் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியலையே என்றெல்லாம் நீங்கள் யோசித்திருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நம்ம ஆண்டவர் யாருன்னா அற்புதங்களை நடத்துகிறவர், அற்புதங்களை நடப்பிக்கிறவர். எப்படி அற்புதங்களை நடப்பிக்கிறார்? உங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பெறாதவங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு வயசாயிட்டியா, 70 வயசு, நான் ஜெபம் பண்ணதெல்லாம் கர்த்தர் கேட்டு எனக்கு பிஸ்னஸை ஆசீர்வதிச்சார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார், எனக்கு வீட்டை கொடுத்தாரு, நான் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். குட். இது உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். அப்போ ஒரு சும்மா வாதத்துக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணுன்றீங்க. சில பேர் எனக்கு கடவுளே இல்லைன்னா உங்களை விட நல்ல ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு சரியான ஒரு ஆழமான ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை பெறணும். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொல்கிறேன்னா, இந்த உலக ஓட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறது என்பது தான் உலக மனுஷனுடைய எண்ணம். ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் இந்த உலக ஓட்டத்துக்கு பிறகு நம்ம தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும் இல்லையா? அதை பார்க்கணுமே. 3 வேளை சாப்பிட்டேன், கார் வாங்கினேன், பங்களாவை கட்டினேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வேற பிள்ளையும் பார்த்துட்டேன், இனி என்ன, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சேர வேண்டியதுதான் அப்படின்னு உலக பிரகாரமான ஆட்களை போல நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்? இந்த வசனம் பாருங்கள், உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடத்துகிறவர். உங்களுக்கு ஆவியை அளிக்கிறவர். எதற்காக ஆவியை அளிக்கிறார்? ரொம்ப காலமாக அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிற பிள்ளைங்க நீங்கள் இல்லையா? ஆனால் உங்களுக்குள்ளே அற்புதங்களை தேவன் செய்கிறார், அல்லது நான் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நடத்துகிறார் என்று நீங்கள் சொல்ல இயலுமா என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். ஆமென். இன்னொரு பக்கம், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதங்களை செய்யவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இன்னொரு பக்கம் அற்புதங்களை மக்கள் காணும்போது, ஆண்டவருடைய வல்லமையை மக்கள் காணும்போது அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். அது நிமித்தம் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு தானே வசனம் சொல்லுது. ஆமென். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் அற்புதங்களை செய்தார் இல்லையா? அப்போஸ்தலர்கள் மூலம் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பேதுரு நிழல் பட்டு அநேகர் சுகம் அடைகிறார்கள். அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினைக்காதீங்க, என்ன நினைக்காதீங்க, எனக்கெல்லாம் அது வராது, எனக்கெல்லாம் அந்த கிருபை வராது, எனக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ், அதாவது எதிர்மறையான எண்ணத்தை உங்கள் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், உதாரணமாக
இந்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அந்த வசனம் அப்படியே இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. அற்புதங்களை நடப்பிப்பதற்கு, அற்புதங்களை அனுபவிப்பதற்கு ஃபெய்த் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலும், நம்பர் 2 வல்லமையினாலும். ஃபெய்த் அண்ட் பவர், ஃபெய்த் அண்ட் பவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசமும் வல்லமையும் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கணும், நிறைவாயிருக்கணும். நிறைவு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னது? குறைவு. நிறைவு என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் காலி இல்லை, எம்டி இல்லை, குறைவு, அறகுறையாக இருக்குது. எப்படி பாட்டு பாடும்போது சும்மா அப்படி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம்ல. கஷ்ட காலத்தில் ஆமாண்டவரேன்னு அப்படின்னு அப்புறம் விட்டுருவோம்ல. இல்லை, அந்த வியாதி படுக்கையில் ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்போ வியாதியெல்லாம் சுகமாக்கி உட்காந்துட்டா டிவி முன்னால் ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஸ்தோத்திரம்னா அப்படியே அமைதியாக இருப்பீங்க, மௌன சாமியார்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறது. ஸ்தோத்திரம் வராது. அப்போ ஏன்னா ஐயா நிறைவு இருந்தால் தான் ஐயா வார்த்தையில் வரும், வாயில் வரும். ஆண்டவர் சொன்னார்ல, அதாவது இருதயத்தின் நிறைவுனால். அந்த இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் நாவிலே வரும். அப்போ இன்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அந்த அபிஷேகத்தில் ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாக நிரம்பி ஒரு டைம் எடுத்து ஜெபிக்கணும். ஒரு இடத்துக்கு போகணுன்னா டைம் எடுத்து நல்ல அலங்காரம் பண்ணுறோம்ல. ஒரு இடத்துக்கு போனால், ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் டைம் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வரோம்ல. ஒரு இடத்துக்கு போகணுன்னா டைம் எடுத்து காரை நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்கல்ல. இல்லை, அப்போ அதை போல் இனி வரக்கூடிய காலத்தில் ஆண்டவரே என் மேலே இந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறீங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவாக இருக்கிறேன், நீங்களே சொல்லிக்கிடுங்க. நான் ஒரு யூஸ்ஃபுல் வெசலாக மாறணும், அதுதான் உங்களுடைய சித்தம். எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது எப்போ பார்த்தாலும் கிச்சனில் இருக்கிறேன், அல்லது எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அல்லது என் வேலையை குறித்து யோசிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த வேலையை தான் செய்கிறேன். ஆனால் ஏதோ அந்த நேரத்துக்கு கடமைக்கு கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, அதுவும் பாஸ்டர் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அப்படியே தூங்கி, நான் அப்படி செஞ்சு காட்டின மாதிரி தூங்கி விழுந்துட்டு, கடைசியாக அவங்க ஒரு பாட்டு படிக்கும் போது அப்போ தான் முழிப்பு தெளிஞ்சு தூக்கம் தெளிஞ்சு அப்படியே நீங்கள் ஆலயத்தை விட்டு வந்துடுறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவில் 140 கோடி மக்களில் என் ஆண்டவர் உங்களை நேசித்து தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காலம் கடைசி காலம், கொடிய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அப்போ உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த ஆவி அற்புதங்களை செய்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறது. அப்போ இது எப்படி பிரதர், இது எப்படி என் லைஃப்பில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது? வாசிங்க யாக்கோபின் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் திருப்புங்க, பைபிளை திருப்புங்க. இந்த யாக்கோபு, இந்த 1 பேதர் 2 பேதர்லாம் ஒன்றா ஒட்டி கிடந்தாலும் ஒட்டி கிடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து திருப்புங்க, சீக்கிரம் திருப்பிட்டீங்களா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க வேகமா. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும்
அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? அப்படியே விசுவாசமும் அதை போல விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தா தண்ணிலே தானே செத்ததா இருக்கும். பாருங்க, தண்ணிலே தானே செத்த விசுவாசம். சும்மா நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த சர்ச் மெம்பரு, நான் அந்த சர்ச் மெம்பரு, அந்த மெகா சர்ச் மெம்பரு, அந்த சர்ச்சில் எல்டரு, அல்லது அந்த சர்ச்சில் சீனியர் மோஸ்ட் பிலீவர், அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த செத்த விசுவாசம் உயிருள்ள விசுவாசன்ற வார்த்தையை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபு எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? உதாரணமாக ஒரு சகோதரியோ சகோதரனோ வஸ்திரம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வந்தால் போயிட்டு வாங்க நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம்ல, ஜெபிச்சுக்கிறேன்னு. ஆமாம் இல்லையே, யாக்கோபு சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை தெளிவாக சொல்கிறாரு, அவனுக்கு ஏதாயில் ஒன்று நம்ம செய்யணும். அதே போல் அந்த வசனத்தை பாருங்கள், 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே விசுவாசமும் ஒரு கிரியையும் இல்லாமல் தண்ணியில அது இருந்தால் தண்ணியிலே தானே. சிலர் சொல்லிடுவாங்க, நான் நேசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான் அப்படின்னு. ஐயா இங்கே பாருங்க, இந்த வாய் சவடால பார்த்து ஆண்டவர் வாங்க மாட்டார். அது எங்கே சொல்லணும்னா, நல்ல கவனிங்க, அந்த களத்தில் இறங்கி, அடிக்கடி நான் பேசுவேன், விசுவாசம் என்ற களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கின பிறகுதான் அந்த நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் அளவு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, படகுக்குள்ளே இருந்து நான் நடக்கட்டா இல்லாத நீ இறங்கு கீழே. கூட இருந்தவனா முட்டா பையன் நினச்சிருப்பான். அவன் இறங்கி நடக்கும்போது இன்னொரு விஷயம், அதில் வேற அவன் தடுமாறினான், ஆனால் மூழ்கவில்லை, என் ஆண்டவர் தூக்கினார். விசுவாசம் என்கிற பரீட்சையில் நீங்களும் நானும் ஒருவேளை தடுமாறினாலும் மூழ்க மாட்டோம். எந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினால சேலஞ்ச் பண்ணி உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து டெய்லி ஒரு மெசேஜை கொடுக்கணுமேன்றதுக்காக அல்ல, ஏதோ இன்டர்நெட்டை தட்டி ஏதோ ஒன்று பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லை, அவர்கிட்ட வார்த்தையை வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம், இது கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ டெய்லி பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு வாரம் விட்டுருவான், இப்போ என்ன இருக்குது விட்டுருவோம். எல்லோரும் கேட்பீங்க, என்ன பிரதர் இல்லையான்னு, அதெல்லாம் கொஞ்சம் முடியல, ரொம்ப இதாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் கவனிக்க வேண்டிய காலம், ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால், அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை மொர்தகாய், அந்த தேவனுடைய பிள்ளையாய மொர்தகாய் எஸ்தரை பார்த்து சொன்னான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தன்னா ரட்சிப்பு வேற வழியாக வந்துடும். ரட்சிப்பு என்னமா வரும்? எழுப்புதல் இந்தியாவில் வரத்தான் போகுது. ஆமென். எழுப்புதலை நம்ம பார்க்க தான் போகிறோம். எந்த அந்நிய ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கெட்டதான் போகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறேன் சொல்லிக்கிட்டு விசுவாசத்தில் நீ கிரியையில கொண்டு வராவிட்டால் என்னப்பா பிரயோஜனம்? வாசிங்க வேதத்தை திறந்து. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதாவது 2 கொரிந்தியன்ஸ், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்புங்க. பிரைஸ் காட். 4ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அவரு விசுவாச வார்த்தை சொல்றாரு. நாங்கள் விசுவாசிக்கிறபடியால், விசுவாசத்தின் ஆவி, அந்த அபிஷேகம் இருக்குல்ல, அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறீங்களே சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, விசுவாசத்தின் ஆவியை கொடுக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பேசுகிறோம். 14 வாசிங்கள்.
இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினது போல எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக எங்களை நிறுத்துவார். ஆமென் என்று விசுவாசிக்கிறோம். அடுத்த வசனம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு அநேக ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்படியெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஆமென். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் இதுவரைக்கும் முடியுது. வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ல கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் சொல்றாரு, நான் நீதிமான், நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், 4 கார் வாங்குவேன், 4-5 பங்களா வாங்குவேன். இந்த உலகத்துக்கு அடுத்ததையே பேசல. நல்ல கவனிங்க, பைபிளை படிங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரசங்கம், ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல், ஒரு சின்ன ஒரு யூடியூப்ல ஒரு 10 நிமிஷம் பேசுனதை வச்சுட்டு நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. விசுவாச வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்னா வாட் இஸ் த மீனிங்? ஆமா, எங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும், ஆனா நாங்க சோர்ந்து போறது இல்லை. விசுவாச வாழ்க்கையில் பரீட்சை உண்டு, புரியுதா? விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, பலவிதமான எதிர்ப்புகள் உண்டு. கூட இருக்கிறவங்களே பேசிட்டு கிடப்பாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஏத்த வீட்டில் சுற்றி இருக்கிற ஏசப்பாவை அறியாத ஜனங்கள் நமக்காக பரிதவிப்பாங்க, அல்லது நம்மை பற்றி மேன்மையாக பேசுவாங்க. இந்த கூட கிடக்காங்கல்ல, கூட இருக்கிறவங்க, அதனால் அவங்க தான் இந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்கட்டும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே வசனத்தின் மூலமாக பேசுறதுன்னா, இதெல்லாம் இருந்ததுனால அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகிறது, உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள், நல்ல கவனிக்கணும், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறாமே பார்க்குற மனுஷனுக்கு 50 இயர்ஸ் இருந்தால் 50 இயர்ஸுக்குரிய பலன் இருக்கும். நான் 30 இயர்ஸில் இருந்தால் மாதிரி இல்லையே, 25 வயசில் இருந்தால் மாதிரி இல்லைன்னா அது என்ன முட்டாள்தனமான பேச்சு. 70 வயசு, நான் 60 இயர்ஸில் எப்படி காரை ஓட்டினேன், 60 இயர்ஸில் அந்த பொருளெல்லாம் அப்படி தூக்கினேன், 5 வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், 7 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேனே. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த 70 வயதிலும் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, நான் என் காரியத்தை நானே செய்யக்கூடிய அளவுக்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறீரே, என்னை நிற்க வைத்திருக்கிறீரே. ஆமென். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சொல்லணும். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த நாளுக்குரிய பலன், அந்தந்த வருஷத்துக்குரிய 80 வயசா அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, வெளியே புறமான மனுஷன் ஒருவேளை பார்க்கறதுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னர் மேன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபிக்கிற இந்த வாலிப வயதிலிருந்தே சிலர் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வயசான தாத்தா பாட்டியாக மாறினா கூட அவங்க உட்காந்து ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் கூட அவங்க பைபிளை வாசித்துக்கிட்டே இருப்பாங்க, வாசித்துட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க.
ஒவ்வொரு காரியத்தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ப்ரேயர் டைரியெல்லாம் சிலர் வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, அதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். அந்த ப்ரேயர் ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஃபெய்த்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வரணும்னா இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். துக்ககரமான நேரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமாம், என் பிள்ளைகளே எனக்கு ஃபோன் போட்டு பேசலைனாலும் என் மீட்பர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என் கால சூழ்நிலைகள் எனக்கு ஒரு பாதகமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு நாள் வரும், என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் செல்ல மாட்டேன், இல்லை சென்றாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. தைரியமா இருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை 17ஆம் வசனத்தில், அதாவது 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிற வகையில் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, தட் இஸ் ஃபெய்த். ஆமாம், காண்கிறவைகள் அல்ல. இங்கே பாருங்க, காணப்படாத, இன்னைக்கு கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய அற்புதங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதைத்தான் இன்னொரு வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. ஆமென். 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 அதாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 2 verse 9, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியினால் வெளிப்படுத்துதல், ஆவியினால் எல்லாவற்றையும் ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். எதை நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு எடுத்து காண்பித்த வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல. ஆமென். அதுதான் காணப்படாதவைகளை குறித்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாருல, அங்க வாஸ்தவம்ல. இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது உங்க கண்ணால பார்க்கல, சரியா? உங்க காதுலையும் நல்ல தகவல் இன்னும் இது வரைக்கும் வரல. உங்க ஹார்ட்லயும் ஒரு சரியான லீடிங்கே இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை. செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இருக்கலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு இடத்த வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஒரே கன்ஃபியூஷனோடு இருக்கீங்கல்ல. அப்போ கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டார்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தை பிடிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அந்த மலையில போ, உன் மகனை கொண்டு போய் பலியிடு. 75லேருந்து 100 வயசு வரைக்கும் வயசான காலத்தில் அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஈசாக்கை பெற்றெடுத்த ஆபிரகாமுக்கு வந்த சோதனையை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பலியிடு சொன்னார். அவன் கொண்டு போயிட்டான். விசுவாசத்தோடு அந்த கட்டையெல்லாம் மகனை வச்சே கொண்டு போகிறான். மகனை வச்சு ஆல்டர் கட்டுறான். எல்லாரையும் மகனை வைத்து மகனை பிடிச்சி கட்டி வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அந்த விசுவாச பரீட்சையில் இருக்குல்ல, அந்த பரீட்சை நாட்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கஷ்டமா இருக்குதோ, சரியா? சில நேரங்களில் கடன் பிரச்சனையினோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, சில வியாதிகளோடு ட்ராவல் பண்ணும்போது, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண தடைகள் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ட்ராவல் பண்ணுற நாட்கள் எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்குல்ல.
அதே போல ஆபிரகாமுக்கு கஷ்டத்தோடயே ஆல்டர் கட்டுறான், கஷ்டத்தோட விறகுகளை அடுக்கிறான், கஷ்டத்தோட ஈசாக்கை பிடிச்சு அதுல கிடத்துறான். ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினது அவனுக்கு தெரியாது. அங்க ஒரு ஆடு சிக்க வைக்கப்பட்டிருக்குது, அது அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு வைத்திருக்கிற அற்புதங்கள் உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஆமென். ஊழியர்களுக்கு சொல்றேன், உங்க ஊழியத்தில் ஒரு அசைவு வரப்போகுது, அது உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரப்போகுது, அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. உங்கள் சபைகளில் ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்கள் தனிப்பட்ட லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போறார், அது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படுகிறவர்களே அல்ல, கண்ணால பார்க்கறது அல்ல, ஆனால் காணப்படாதவைகளை நோக்கி. இதுவரைக்கும் எனக்கு இந்த வேலை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வேலை வரப்போகிறது, அதை நோக்கி. இதுவரைக்கும் என் மேரேஜ் செட்டில் ஆகலை, என் மேரேஜ் செட்டில் ஆக போகுது. இதுவரைக்கும் என் பையன் திருந்தலை, என் புருஷன் திருந்தலை, ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரப்போகுது, அதை நோக்கி பயணித்திருக்கிற எங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இப்படி சொல்லிட்டு, எப்போ பிரதர் இதெல்லாம் மாறும், எப்போ வந்து அற்புத ஆண்டவர் செய்வார்னு கேட்குறோம்ல, அந்த வார்த்தை பிடிங்க, அதி சீக்கிரத்தில். அதி சீக்கிரத்தில். மறுபடி சொல்றேன், அதி சீக்கிரத்தில். அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க, 17ஆம் வசனம். ஆமென். அதி சீக்கிரத்தில், verse 17. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த லேசான உபத்திரவம், அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. அப்படியே ஜெபம் பண்ணிடுவோமா? இதுக்காக தான் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கணும். அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினால இந்த விசுவாச ஆண்டவர் வாழ்க்கையை என் அன்பு பெற்றோர்களுக்கு, வயதான பெற்றோர்களுக்கு தாங்க அப்பா, பலவீனமான சகோதரிகளுக்கு தாங்க, சகோதரனுக்கு தாங்க. எத்தனாயிரம் பேர், எந்த மாவட்டம், எந்த கிராமம், எந்த குக்கிராமம், எந்த நகராட்சி, ஊராட்சி, ஆண்டவரை பேரூராட்சி எனக்கு தெரியல. ஆண்டவரை ஆந்திராவில் இருக்காங்களா, கர்நாடகாவா, தெலுங்கானாவா, ஆண்டவரை மத்திய பிரதேசமா, யூபியிலா, டெல்லியிலையா, எங்க இருக்குன்னு எங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியலப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எந்த தேசத்திலிருந்து இதை கேட்குறாங்களோ எனக்கு தெரியலப்பா. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, ஆண்டவர் இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருவார்களாக. கிரியை இல்லாத விசுவாசம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தினாலே அற்புதங்களை செய்த ஸ்தேவான்களை எழுப்புங்க ஐயா. அப்ரோஜனமான ஸ்தேவான், பந்தி விசாரிப்புக்காக அழைக்கப்பட்ட ஸ்தேவான் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தானே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்தில் அனல் மூட்டுவீராக. பிரியமானவர்களே, யாராவது வியாதியோடு பக்கத்தில் படுத்திருந்தாங்கன்னா உங்க வலது கரத்தை அவங்க மேல வச்சு அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமென். பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் மேல கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். கணவன் மனைவியும் இணைந்து இருந்தீங்கன்னா கரங்களை பிடித்து ஆவிக்குள்ளாக நிரம்புங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஊழியர்கள் 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, இந்த காலம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய அசைவை கொண்டு வரப்போகிறது இயேசுவே என்று சொல்லுங்க. ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த விசுவாசமுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படட்டும். தரித்திரத்தை துரத்துகிறோம், மரணத்தை துரத்துகிறோம், பலவீனத்தை அகற்றுகிறோம், குழப்பங்களை, கஷ்டங்களை, சந்தேகங்களை, கீழ்ப்படியாத ஆவிகளை, முரட்டு ஆவிகளை துரத்தி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே, நீர் ஆச்சரியமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எழும்பி நடப்பார்களாக. ஓ ஹalleluya. யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் மாறுவதாக. சிறுநீரக கோளாறுகள் நீங்கட்டும் ஐயா. கர்ப்ப தடைகள் மாறட்டும் ஐயா.
ஆமென். மழை காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு காய்ச்சலோ ஸ்னீசிங்கோ வீசிங்கோ டெங்கு காய்ச்சல்களோ வராதபடி வேலி அடைங்கப்பா. ஆண்டவரே, இந்த வீக்கெண்ட்ல வரப்போகிற ஆண்டவர் வடகிழக்கு பருவகாற்று மழையின் நிமித்தம் எவ்வளவு பேர் ஆபத்து இல்லாம எங்க தமிழ்நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்க நாங்க ஜெபிக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில தேவ கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். விசேஷமாய் சென்னைக்காக ஜெபிக்கிறோம், தாழ்வான பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற முன்னெச்சரிக்கை ஆண்டவரே நடவடிக்கைகள் எல்லாம் ஆண்டவரே அது பலனளிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். செம்பரம்பாக்கம், புழல், ஏரி சுற்று வட்டாரங்கள மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை எல்லா மாவட்டங்களை சுற்றிலும் தேவக்கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்தோடைய தலைகளை நிமிர பண்ணுங்க. வியாதிகளை, தலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ தொட்டு சுகமாக்குங்க. இருதய கோளாறுகள், லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லா கேஸ்ட்ரிக் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். நரம்பு, எலும்பு, ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அல்லாவிட்டால் ஆண்டவரே அதற்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுகள் எல்லாவற்றிலும் கிருபை தாங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். யூட்ரஸ் சம்பந்தமான பலகீனத்தை துரத்தி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆமென். ஆண்டவரை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. கர்த்தர் அற்புதங்களை செய்தனால நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வந்து உலாவ போகிறார். தேவ கரம் நீட்டப்படுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிளுக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த வெஹிக்கிளை கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாராக. ஆமென். இழந்ததை திரும்ப தரப்போகிற கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இழந்த கிருபையை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தந்துருவாரு. நீங்க எழும்பத்தான் போறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்ம ஜீசஸ் மீட்ஸ் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட் தெரியுமா? கூட்டம் தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு தகவல் வந்துடும் செல்ஃபோனில். ஆமாம், நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் அதற்குரிய ஆயத்தங்களெல்லாம் செஞ்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும், ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.